நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சு தான் படிக்கிறோம்னால நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன புரிதல் வரும். தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம்னா ஒரு 3 வகையான ஈக்குலிபிரியம் சொல்றாங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம் கண்டிப்பா இருக்கணும்ன்றாங்க. தெர்மோடைனமிக்ஸ்னா அதெல்லாம் 3 ஈக்குலிபிரியத்தை பத்தி பேசுறாங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். த்ரூ அவுட் த சிஸ்டம் வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த கான்ஸ்டன்டா இருக்கணும் அந்த பர்டிகுலர்ல. அடுத்தது வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்றாங்க. கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்ன சொல்றாங்கன்னா எந்த ரியாக்ஷனும் நடக்கக்கூடாது உள்ள, நோ ரியாக்ஷன், நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா தெர்மல் ஈக்குலிபிரியம், நோ ரியாக்ஷன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அடுத்தது மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் நோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸும் வந்து பேலன்ஸா இல்லாம இருக்கணும், நோ அன்பேலன்ஸ். இது மூணுமே சேர்ந்தது தான் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். இதே வந்து மல்டி ஃபேஸ், ஒரு 2 ஃபேஸ் மெட்டீரியல்னா அப்போ ஃபேஸ் ஈக்குலிபிரியமும் இருக்கணும்ன்றாங்க. சிங்கிள் ஃபேஸ் மெட்டீரியலுக்கு சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ மல்டி ஃபேஸ்னா ஃபேஸ் ஈக்குலிபிரியமும் இருந்தால் தான் அது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். ஃபேஸ் ஈக்குலிபிரியம்னா 2 மிக்சர் வந்து மிக்ஸ் ஆகும்போது, 2 ஃபேஸ் மிக்ஸ் ஆகும்போது அது இட் கம் டு த ஈக்குலிபிரியம் ஸ்டேட், அதான் ஃபேஸ் ஈக்குலிபிரியம். ஸோ வந்து இந்த 4 சேர்ந்தது தான் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். யாராச்சும் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ஃபேஸ் ஈக்குலிபிரியம் சேர்ந்தது தான் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்.